ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் மான்வால் வந்து லாஸ்ட் சாப்டர் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோவும் சரி பியாங்கும் சரி ரெண்டு பேருமே கொல்ல அந்த அனௌன்ஸ் பண்ற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த நின்னுட்டு அந்த அனௌன்சிங் போர்டை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, கு கிளானை சேர்ந்த யாங் சுனுக்கும் மயூங் கிளானை சேர்ந்த ஸ்னோ பீக்கும் சண்டை அப்படின்னு எழுதிருக்கு. அதே மாதிரி நமுங் கிளானை சேர்ந்த நம்கும் பியாங்கும் டாரிங் கிளானை சேர்ந்த ஜாங் இயானுக்கும் சண்டைன்னு எழுதிருக்கு. ஹீரோ என்ன யோசிக்கிறானா, டாங்க் சியோலுக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்கும் போதே அவங்க கூட நான் சண்டை போறதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா கடைசியில இங்க எல்லாமே மாறி போய்தான் இருக்கு. அப்படி நம்ம ஹீரோ சோகமா இருக்கும்போது இந்த பக்கம் பியாங் வந்து, ஆமா நீ எதனால இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு கேக்குறா. பியாங் அப்படி கேட்டோன்னே ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆயிரான். பியாங் வந்ததை பார்த்து, நான் ஏன் சோகமா இருக்க போறேன், ஆமா நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். பியாங் அதுக்கு வந்து இப்பதான் வந்தேன்னு சொல்றா. அப்ப பியாங் என்ன சொல்றனா, உன்னை பார்த்தா மேட்சை பத்தி கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, நான் எங்க தோத்துருவோம் தானே நீ கவலைப்பட்ட. பியாங் அப்படி கேட்டோன்னே ஹீரோ வந்து, இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ என்ன நினைக்கிறானா, இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸோட பியாங் ஸ்ட்ராங்ன்றது எனக்கும் தெரியும், இருந்தாலும் ஜாங்கியான் எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப கவலைப்பட வைக்குது. இப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பியாங் ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. அப்ப பாக்கணுமே பியாங் ஹீரோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, நீ என்ன பத்தி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல, நீ ஜஸ்ட் உட்காந்து என்னோட மேட்சை மட்டும் பாரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்றா. அடுத்து மேட்ச் தான் ஆரம்பிக்க போது பியாங் போய் ஸ்டேஜ் மேல ரெடியா நின்னுட்டு இருக்கா. அப்ப பியாங் என்ன நினைக்கிறானா, இங்க ரொம்ப கிரௌடா இருக்கு, அப்படி இருந்தாலும் ஈஸியா மூச்சு விட முடியுது, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாங் சுன் தான், அவன் தான் இங்க எங்கேயோ உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்கான். அப்படி பியாங் நின்னு யோசிக்கும் போது இந்த பக்கம் இன்னொரு வாய்ஸ் கேக்குது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லைட்னிங் டிராகனுக்கு இவ்வளவு அழகான ஒரு அக்கா இருப்பான்ட்டு. இப்பெல்லாம் சொல்லிட்டு வரது யாருன்னு பார்த்தா ஜாங்கி வந்து. அவன் வந்தோடனே என்ன சொல்றானா, நம்ம அந்த டின்னர் டைம்ல கடைசியா கொஞ்ச நேரம் தான் பார்த்திருப்போம், ஆமா தானே, நான் என்ன பத்தி நான் மறுபடியும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன், நான் தான் டாரிங் கிளானை சேர்ந்த ஜாங் இயான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பியாங் என்ன பண்றானா, அவளை பத்தி இன்ட்ரோ கொடுக்கறா, ஜஸ்ட் நம்குன் பியாங் மட்டும் சொல்றா. அப்ப பியாங் வந்து ஜாங் இயானை பார்த்து என்ன நினைக்கிறானா, எவ்வளவு வித்தியாசம், இவனை பார்க்கும்போது அவன மாதிரியே தெரியல, அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆர்வமும் வெளியே வரல, இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட நெருங்க கூடாதுன்னு உள்ளுன்னு சொல்லுது. அப்ப பார்த்து அனௌன்சர் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்றாரு. நமும் கிளானை சேர்ந்த நமும் பியாங்கும் டாரிங் கிளானை சேர்ந்த ஜாங் இயானுக்கும் ஃபைட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. மேட்ச் ஆகணும்னு சொன்னோனே ஜாங் இயானால நவுற கூட முடியல. அப்ப அவன் என்ன ஃபீல் பண்றானா, என்ன பிரஷர் இது, என்னோட கால்கள் எல்லாம் ரொம்ப ஹெவியான மாதிரி இருக்கு, என்னால நவுற கூட முடியல. அப்ப பார்த்தா ஜாங் இயானை பார்த்து நம்ம பியாங் என்ன கேக்குறானா, ஆமா நீ என்ன சண்டை போட வரலையான்னு கேக்குறா. அப்ப சரி நான் வரேன்ட்டு பியாங் வரதெல்லாம் பாக்கணுமே, தலைவி அந்த அளவுக்கு மாசா வரும், அவளோட லைட்னிங் எனர்ஜி எல்லாம் அந்த அளவுக்கு பங்கமா இருக்கும் இங்க. அப்படி பியாங் வந்து அவளோட மொத்த லைட்னிங் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு நடந்து முன்னாடி வர ஜாங் இயானால எழுந்திருக்கவே முடியல. அப்ப பார்த்தா பியாங் வந்து ஜாங் இயானை அட்டாக் பண்றதுக்கு ஸ்குவாட தூக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஜாங் இயானை பாக்கணுமே, அவன்லாம் பயத்துல வந்து மூவ் பண்ணணும் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். பியாங் அட்டாக் பண்ற கடைசி நேரத்துல ஜாங் இயான் தப்பிச்சிடுறான் அந்த இடத்துல இருந்து. அப்படி ஜம்ப் பண்ணி பின்னாடி போனவன் என்ன பண்றானா, பியாங் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். பாக்கணுமே பியாங் அவ கொஞ்சம் கூட அசராம வாடா வா அப்படின்ற மாதிரி தான் நின்னுட்டு இருக்கா. அப்படி அட்டாக் பண்ண வந்தவனே ஒரு செகண்ட் பயப்படுற அளவுல பியாங் வந்து அவளோட மின்னல் பவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்றா. ஜாங் இயான்லாம் என்ன நினைக்கிறானா, என்னோட மொத்த உடம்புமே ரொம்பவே ஹெவியா ஃபீல் ஆகுது, அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கான இன்டர்னல் எனர்ஜி நான் யூஸ் பண்ணியும் என்னால இந்த அட்டாக் மட்டும் தான் கவுண்டர் பண்ண முடியும். இப்போ அவன் நினைச்சிட்டு இருக்க அந்த டைம்ல பியாங் வந்து அவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. எப்படியோ கடைசியா ஜாங் இயான் வந்து பியாங்கோட ஸ்குவாட் வந்து தடுத்துறான் அவனோட ஸ்குவாட் மூலமா. ஜாங் இயானை பார்க்கணுமே, இந்த ஸ்குவாட் அவன் தடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானா, லைட்னிங் டிராகனை விட பியாங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, அது மட்டும் இல்லாம இதுதான் உண்மையான நம்குங் கிளானோட ஸ்வாட்மேன்ஷிப் போல இருக்கு. இப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம்ல பியாங் என்ன பண்றானா, ஒரு அட்டாக் பண்றா. அந்த அட்டாக் மூலமாவே ஜாங் இயான் வந்து ஏர்ல கொஞ்ச நேரம் பறந்துட்டு தான் இருக்கான். விடாம பியாங் என்ன பண்றானா, தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டே இருக்கா ஜாங் இயானை. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துட்டு தான் இருக்கான். கடைசியா பியாங் பண்ண ஸ்ட்ரைக்கை தாங்க முடியாம ஸ்வாட் தடுக்கவும் ஜஸ்ட் மிஸ் ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் விட்டு இருந்தாலும் கீழே விழுந்திருப்பான். அப்ப ஜாங் இயான் என்ன நினைக்கிறானா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி இது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்டேஜ் இருக்கிறதே நான் இந்த இடத்துல ஷைன் ஆக்கிறதுக்காக மட்டும் தான், இந்த நிலைமை நான் இதே மாதிரி போக விட்டேன்னா நான் அவ்வளவுதான். இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பியாங் என்ன பண்றானா, அவ ஸ்குவாட்ல வந்து லைட்னிங் எனர்ஜியோட இவனை அட்டாக் பண்றதுக்காக வரா. இந்த சண்டை எல்லாம் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். ஸ்டேஜ் பார்த்தா ஜாங் இயான் என்ன பண்றானா, ஒரே அட்டாக்ல வந்து நம்ம பியாங்க தரையிலே விழ வச்சுட்டான். அப்ப ஜாங் இயானோட ஸ்குவாட பாக்குற மேல ஏதோ வித்தியாசமான எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இந்த எனர்ஜியை பார்த்தோன்னே ஹீரோ பகுமே ரொம்ப கோவப்பட்டான், உட்கார்ந்து சேர் எல்லாம் உடைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன நினைக்கிறானா, இவனும் சஞ்சுனும் யூஸ் பண்ண எனர்ஜி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஜாங் இயான் வந்து கீழே இந்த பியாங்க பார்த்து என்ன சொல்றானா, ரொம்ப அற்புதம் நம்கும் லேடி, நான் இதான் முதல் தடவை இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனது. அப்ப பியாங்க பார்க்கணும், பியாங்க வாயில இருந்து ரத்தமே வந்துச்சு. அவ என்ன நினைக்கிறானா, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கவே இல்லையா. இப்போ இத பார்த்தோன்னே ஜாங் இயான் என்ன சொல்றானா, உங்க சிச்சுவேஷன் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் போலயே, நான் இப்பதான் ஒரு விஷயத்தையே உணர்ந்தேன், நான் வந்து ஹோல்ட் பேக் பண்ற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு திறமையான ஆப்போனன்ட் கிடையாது. பைபிளுக்கு அந்த எனர்ஜி மாடல்னா நம்ம பியாங் முன்னாடி இவெல்லாம் நிக்க கூட முடியாது. ஜாங் இயான் என்ன பண்றானா, நம்ம பியாங்க பார்த்து அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து பியாங்கால எழுந்திரு கூட முடியல. அப்ப அவளுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. எப்படியோ கடைசியில அவன் வந்து பண்ண அட்டாக் வந்து நம்ம பியாங் அவள் லைட்டிங் பவர் மூலமா பிளாக் பண்ணிடுறா. அவ அந்த அட்டாக் பிளாக் பண்ண உடனே ஜாங் இயான் என்ன சொல்றானா, இப்ப இந்த அட்டாக் உன்னால பிளாக் பண்ண முடியுதான்னு பாரு, நீ இருந்தாலும் ரொம்பவே அற்புதம், இந்த அட்டாக் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னோட உடம்பு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்ப பியாங்க பார்க்கணும், இவன் பண்ற அட்டாக்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தடுத்துட்டு இருக்கா. அப்ப பியாங் என்ன நினைக்கிறானா, நான் இப்பதான்
கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு அதுக்குள்ள மறுபடியும் அந்த ஸ்மெல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரமா கிளம்புறோம் அந்த அளவுக்கு நல்லது எனக்கு. இப்ப நான் மட்டும் அவங்க கிட்ட போனாலே எனக்கு போதும் அப்படின்னு அவ ஹீரோ தான் நினைக்கிறா. ஆனா ஹீரோக்கு இங்க நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து என்ன நம்புன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த நம்பிக்கையை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அது உடைய விடக்கூடாது. நான் எப்பவுமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அதை வெறுத்துட்டு தான் இருப்பேன். நான் அதுவும் இல்லாம நான் எதை பத்தி யோசிப்பேன் அதிகமாவே என்னால ஏன் ஹெல்ப் பண்ண முடியாம போகுது. நான் எப்பெல்லாம் யாங்சுன் பக்கத்துல இருக்கணும் அப்பெல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காக அவனை எப்பவும் என் பக்கத்திலே வச்சிருக்கவும் முடியாது. இப்ப நான் என்னோட சொந்த கால்ல நான் நிக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே இந்த பக்கம் ஜாங்கியோன் வந்து இவளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வந்துட்டான். அப்ப ஜாங்கியோன் என்ன சொல்றானா, ஒரே இடத்துல ஒரே அடியோட முடிச்சிடறான் அப்படின்னு சொல்றான். உடனே பியாங் வந்து அவனோட ஸ்வாட் அட்டாக் வந்து பிளாக் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே ஜாங்கியோன் என்ன இந்த அட்டாக்க பிளாக் பண்ணிட்டாளா? அது மட்டும் இல்லாம ஸ்வாட்ல இருந்து வர சவுண்ட் வந்து ஸ்வாட் ரெசனன்ஸ் அதுவும் இல்லாம ரொம்பவே கிளியரா தான் இருக்கு. இதுவும் அப்ப இதுதான் இவளோட இடன் கார்டா? இல்ல, இவளை பார்க்கும்போது இதை ஹேண்டில் பண்ணணும் தெரியும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப பியாங் பாக்கணுமே ஸ்வாட்ல வந்து அவள் லைட்னிங் எனர்ஜி இன்னமும் அதிகமாகுது. வேற எந்த ஒரு நினைப்பு இருக்க ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணணும்னு பியாங் பண்ண ஒரு அட்டாக் மூலமா ஜாங்கியோன் வந்து 10 அடி தள்ளி போறான். அப்ப பாக்கணுமே தரையவே பியாங்கோட பவர் எல்லாம் உடைக்குது. அது மட்டும் இல்லாம ஜாங்கியோன் 10 அடில தள்ளி தான் இருக்கான். அப்ப பியாங் அவர் ஸ்வாட்ல வந்து லைட்னிங் எனர்ஜி இன்னமும் இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப பியாங் என்ன சொல்றானா, இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அப்ப பியாங் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது, அவசரப்படாத, ஸ்லோவா பண்ணாலும் துல்லியமா பண்ணணும்னு சொல்றத அப்படியே பியாங் அதே வார்த்தைகளை திரும்ப சொல்றா. இதே வார்த்தைகள் தான் நமுங் கிளான் கேட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவும் பெரியவனும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப பார்த்தா சியோலுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் தான் இருக்கு. அதுவும் ஜாங்கியோன் பின்னாடி தான் நிக்குது. அப்ப அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, இங்க முக்கியமான விஷயமே நீ பாதியை சென்ஸ் பண்ண முடியுதான்றதுதான். அப்ப ஜாங்கியோன் பியாங்க பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருப்பா. அப்படி இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்லோவான மூவ்மெண்ட் வச்சு அவளால என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி ஒரு விஷயம் தான் பாய்சன் பிக் கிட்டயும் நடந்தது. என்னால அதையும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவ எழுந்து நினைப்போ அவளோட கண்கள்ல வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் இருந்தது. ஆனா இங்க இவ எதுக்காக சண்டை போடுறா? கடைசியா ஜாங்கியோன் வந்து அவனோட முடிவு எடுத்துறான். சரி, என்னோட டிவைன் எனர்ஜி நான் யூஸ் பண்றேன், அது மட்டும் இல்லாம ஸ்வாட் ரெசனன்ஸ் யூஸ் பண்றேன், இதுக்கு மேல நீ எப்பவுமே எழுந்திருக்கவே கூடாது. அப்ப பவர்மே ரெண்டு பேருமே அவங்களோட முழு பவர் ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெண்டு பேருமே அவங்க ஸ்வாட ஸ்லாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸ்லாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கமும் பியாங் அந்த பக்கம் ஜாங்கியோனும் போறாங்க. இதுவே இப்போதைக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறா பியாங். ஆனா நம்ம பியாங்கோட ஸ்வாட் வந்து சில உடஞ்சு போய் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்ப பார்த்தா வெற்றி வந்து ஜாங்கியோனுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப பார்த்தா மறுபடியும் அந்த உருவம் வந்து பியாங்க பார்த்து என்ன சொல்லுதுன்னா, அற்புதம், அதுதான் அதுக்கான வழி குழந்தை அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த உருவம் யாரு என்னன்னு தெரியல. ஆனா பியாங்க அது பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு. அரிசியில என்ன கட்டுறாங்கன்னா, பியாங் வந்து டாக்டர் ரூம்ல தான் இருக்கா. அதான் லைட்டா கண்ணை திறக்கிறா. அதை பார்த்தோன்னே சியோல அங்க பாரு பியாங் கண்ணை திறக்கிறான்னு சோசியல் வந்து பியாங் பியாங்னு கூப்பிடுறா. அப்பதான் பியாங் வந்து ஃபுல்லா கண்ணை திறந்து எதிர்க்க யாரு இருக்காங்கன்னு பாக்குறாளே. அப்ப கண்ணை திறந்த பியாங் வந்து சியோல் நான் இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறா. அது கொண்டே சோசியல் என்ன சொல்றா, இப்ப நீ மெடிக்கல் சேம்பர்ல இருக்க, அது மட்டும் இல்லாம நீ டியூல் எப்ப தோத்தியோ அப்பயும் நீங்க கூட்டு வந்துட்டாங்க. உடனே பியாங் வந்து எழுந்து உட்காந்து, ஆமா நான் தோத்துட்டேன்ல அப்படின்னு சொல்றா. அப்ப சியோல் என்ன சொல்றான், ஆனா நீ ரொம்பவே அற்புதமா பண்ண, அது மட்டும் இல்லாம உன் ஸ்வாட்ல இருந்து வந்த சவுண்ட் எங்க நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப பியாங் என்ன யோசிக்கிறானா, எனக்கு திடீர்னு எதுக்காக ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுது, அது மட்டும் இல்லாம இது எல்லாமே எனக்கு கனவு போலதான் இருக்கு. இப்படி எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தோன்னே சோசியல் வந்து, பியாங் நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்கிறா. உடனே பியாங் வந்து, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடா. சரி அவன் எங்க போனான் அப்படின்னு கேட்கிறா. உடனே சோசியல் வந்து, இப்போதான் இங்க இருந்து கிளம்பினா கூக்லா நாயர் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இப்ப அவரோட டியூல் மேட்ச்ல அதனால தான் அவர் போயிருக்காரு அப்படின்னு சோசியல் சொல்லுவோம். அப்பதான் பியாங்கே ஞாபகம் வருது. உடனே பியாங் என்ன பண்ணா, நான் இப்பவே அங்க போன அப்படின்னு ட்ரை பண்றா. சோசியலும் சியோலும் தடுக்கிறாங்க. உடனே சோசியல் என்ன சொல்றானா, நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க கூடாது, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து நீ முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. உடனே சியோல் என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, யங் மாஸ்டர் சீக்கிரமா இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் யங் மாஸ்டர் வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அப்ப சியோல் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் வந்து உன்னோட மேட்சை நல்லாவே பார்த்ததா சொன்னாரு. இப்ப அவரோட ஷோக்கான டைம், அதனால அது வரைக்கும் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு உடனே பியாங் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன பண்ணா, டக்குன்னு படுத்துக்கிறா. அவ சோசியல் என்ன ஆமா இப்ப நீ எதுக்காக படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு பியாங் என்ன சொல்றானா, அவன் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கான், அதனால ரெஸ்ட் எடுக்கிறேன். இவ இப்படி பண்றத பார்த்தோன்னே சோசியலும் சரி சியோலும் சரி என்ன பேசன்னு தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. அடுத்த என்ன காட்டுறாங்கன்னா, அனௌன்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, டாப் 4 ஓட செகண்ட் மேட்ச் நடக்க போகுது. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி ஸ்னோபிக்கும் சரி ரெண்டு பேருமே ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஸ்னோபிக் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து என்னோட ஆசை கிடையாது, ஆனா கடைசி இப்ப நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. இவனோட ஃபிளேம் அட கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே லைட்னிங் டிராகன் கூட சண்டை போட்டதான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இவனை பார்க்கும்போது என்னால சொல்ல முடியுது, இவன் இன்னும் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் மறைச்சு தான் வச்சிருக்கான். நார்த்தன் ஐஸ் பேலஸ் மட்டும் இல்லாம நார்த் அண்ட் சீயோட ஸ்னோலாண்டியை ரூல் பண்றவங்க தான் என்னோட இறந்து போன அம்மாவோட குடும்பம். ஆனா என்னோட அப்பா இந்த ரெண்டு கிளானையுமே ஒண்ணு சேர்த்தாரு எங்க அம்மாக்காக, அதாவது அவர் காதலுக்காக. என் அப்பாவும் சரி அம்மாவும் சரி கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க பொண்ணான எனக்கு கியூ பிளாக்கேஜ் இருக்கும்ட்டு. இது வந்து ஐஸ் பேலஸோட ஒரு சாபம். கியூ பிளாக்கேஜ் இருக்கிறதுனால அவங்களால மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுவும் எந்த ஒரு விஷயத்துலனா சென்ஸ் பண்றதுலயும் துல்லியத்திலையும். ஆனா இப்ப எனக்கு முன்னாடி நிக்கிறவனை கம்பேர் பண்ணி பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உடனே அனௌன்சர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்னோபிக் என்ன நினைக்கிறானா, இதுதான் சரியான வாய்ப்பு, அவனோட ஃபிளேம்
மாட்டை கிட்ட இருந்து பாக்குறதுக்கு. இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவனோட எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இது ரொம்ப அதிகமான ஹீட் தான், அது இல்லன்னு சொல்லல. ஆனா என் ஸ்குவாட்ல இருக்க கோல்ட் எனர்ஜி கொஞ்சம் கூட குறையல. அது மட்டும் இல்லாம என் உடம்புல இருக்க அந்த ஐஸ் வந்து இன்னமும் சாலிட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நான் நினைச்ச ஃபீலிங் வந்து வெறும் ஒரு இமேஜினேஷனா இருக்குமோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். உடனே ஸ்னோபிக் வந்து எதுக்காக அப்படின்னு கேக்குறா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, அவனோட கையில வந்து ஹீட் எனர்ஜி எல்லாம் வந்து வர வச்சிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி வர வச்ச எல்லா எனர்ஜியுமே அவனோட ஃபிஸ்ட்ல வந்து சிங்கிள் எனர்ஜியா மாத்துறான். அவன் பண்ணும்போது பெரிய ஷாக் வேவே போகுது. இதை பார்த்தோன்னே ஸ்னோபிக் வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறா. அப்படி ஹீரோ ரிலீஸ் பண்ற எனர்ஜியை பார்த்தோன்னே ஸ்னோபிக் என்ன நினைக்கிறேன்னா, இது ரொம்ப வார்மாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள இருந்த ஐஸ் எனர்ஜி மொத்தமாவே உருகி போச்சு. ஆனா இது எப்படி நடந்தது? இந்த அளவுக்கான எனர்ஜி இவங்கிட்ட இருக்குன்னா இந்த ஃபைட் ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு. அப்ப ஹீரோ பாருமே அவன் ஃபிஸ்ட்ல வந்து அவ்வளவு எனர்ஜி இருக்கும்போது அவன் என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, இந்த அட்டாக் அந்த அளவுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிரான் போல பெரிய வெடி சவுண்டே கேக்குது. அந்த ஸ்டேஜ் எல்லாமே உடையுது வேற. அப்படி அங்க ஸ்டேஜ் உடைக்கிற அதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அலைன்ஸ் லீடரும் சரி அவரோட பையனான ஜாங்கியானும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அலைன்ஸ் லீடர் என்ன பண்றாருன்னா ஜாங்கியானோ கூப்பிடுறாரு. அவனும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம பண்ண ப்ராமிஸ் நீ என்ன மறந்துட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாங்கியான் வந்து நான் மறக்கல அப்படின்னு சொல்றான். உடனே அலைன்ஸ் லீடர் அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நீ பண்ண? நான் பார்க்கும்போது என்ன சொல்ல முடியுது, நீ அந்த டிவைன் பவர் யூஸ் பண்ணிக்க. அந்த டிவைன் பவர் யூஸ் பண்ணா உன்னோட மைண்ட் செட் ஒழுங்காவே இருக்காது, அது மழங்க ஆரம்பிச்சிடும். நான் உனக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் உன்னோட 20 வயசு வர வரைக்கும் நீ அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனாலதான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஜாங்கியான பவர் அவன் ரொம்பவே கோவப்பட்டு எதுக்காகவா, நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. முதல்ல நான் ரொம்பவே பயந்து போனேன். அப்பதான் முதல் தடவை நான் அந்த தோல்வியவே உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த டிவைன் எனர்ஜி வந்து யாராலாம் கண்டுபிடிக்க முடியும்னா யாரெல்லாம் யூஸ் பண்றவங்களோ அவங்களால மட்டும்தான் பார்க்கவும் முடியும். அப்பா ஒருத்தருக்கு மட்டும்தான் இது தெரியும் நான் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு. என்னோட அப்பாக்கு இப்ப எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலும் அது இக்னோர் பண்ணிருக்காரோ என்னமோ. அப்படி இக்னோரே பண்ணிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஜாங்கியோன் என்ன பண்றானா, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்கிறான். ஏன்னா என்னோட பொறுமை வந்து ரொம்பவே வீக், அதனாலதான் இப்படியாப்பட்ட ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் கரெக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்க பேரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜாங்கியோ என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த எராவோட ஸ்டாரா மட்டும் நான் மாறிட்டேனா அப்பாவே என்ன புரிஞ்சுப்பாரு. அப்ப பார்த்தா அலைன்ஸ் லீடர் ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்காரு. நான் இவனுக்கு வந்து ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்தது கிடையாது, அப்படி இருந்தும் இவன் நல்லா தான் பண்ணிருக்கான். ஆனா இப்ப என்கிட்ட எந்த ஒரு க்ளூமே கிடையாது. இப்ப அவன் மைண்ட்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்றதுக்கு இப்ப என்கிட்ட வேற வழியே கிடையாது. நான் செக் மாஸ்டர் வந்து சந்திச்சே ஆகணும். அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அவனோட குவார்டர்ஸ் தான் போயிருக்கான். அப்ப ஹீரோ உள்ள போனோடனே நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சியோல் வந்து யங் மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறா. அப்ப சியோல் போய் பியாங்க எழுப்புறா. பியாங் எழுந்துரு, யங் மாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ பியாங் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கிறேன்னா, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பியாங் வந்து ரொம்பவே போர் அடிக்குது, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் நீங்க இருந்து பொண்ண நேரா ட்ரைனிங் கிரவுண்ட் தான் போவா, அதனால வாய்ப்பே கிடையாது அதுக்கு. அப்ப நம்ம பியாங் வந்து ஹீரோ பாவமா பாக்கும். ஹீரோ என்ன சொல்றானா, நீ பாவமா பார்த்தாலும் சரி இல்ல அழுது கெஞ்சனாலும் சரி நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே பியாங் என்ன சொல்றானா, சோசியல் என்ன சொன்னானா, இது வேலைக்காகும்னு சொன்னான். அப்ப பின்னாடி சோசியல் வந்து பியாங் நான் ஒன்னும் உனக்கு டீச் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்கிறா. என்னதா சொல்லி கொடுக்க பாத்துருக்கான்னு பார்த்தா பாவமா நடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க தான் பாத்துருக்கா. சோசியோல பார்த்தோன்னே ஹீரோ என்ன கேட்கிறான், ஆமா நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கிறான். நான் மிஸ் முயாங்க பார்க்க போயிருந்தேன். ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டனா அவ வந்து அவளோட சொந்த டாக்டரை கூட்டு வந்தான்னு கேள்விப்பட்ட. அதுக்குதான் ஹீரோ அதை கேட்டு சரி அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சோசியோ என்ன சொல்றான், உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அப்படியே உறைஞ்சு போன நிலையிலேயே இருக்கா அவ. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்னோட சத்தியை நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி தான் அடிச்சேன். அப்ப ஹீரோ மறுபடியும் என்ன நினைக்கிறேன், அவளுக்கு அடிப்படல அது வரைக்குமே போதும் தான். அது மட்டும் இல்லாம இது மட்டும் ஓல்ட் மேன் ஷீன் பார்த்திருந்தாருன்னா இன்னத்துக்கு என்ன திட்டியே தீர்த்திருப்பாரு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு எஃபெக்டும் போடல, கியூ அதிகமாவும் யூஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் உட்காந்து நம்ம சியோல் வந்து பிஸ்கெட் சாப்பிடுவோம். அதை பார்த்தோன்னே பியாங் வந்து எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, பெரியவரை பத்தி பேசும்போது ஞாபகம் வந்து பெரியவரை பார்த்து ரொம்ப நேரம். அது மட்டும் இல்லாம ஜாங்கியோன எப்பெல்லாம் நான் பார்க்கணும் அப்பெல்லாம் யான் ஜீரோக்கு பாக்குறேன். எப்போ என்ன ஃபீல் வந்து அதே தான் வருது. நான் எப்போ அந்த எனர்ஜியை யூஸ் பண்றதை பார்த்தனோ அப்பத்துல இருந்தே ஓல்டு மேன் ஷீன் வந்து மறைஞ்சிட்டாரு. ஆனா ஓல்டு மேனோட எனர்ஜி வந்து என்னால இன்னும் எனக்குள்ள ஃபீல் பண்ண முடியுது. இதுல இருந்து என்னால சொல்ல முடியும் அந்த ஆள் ஃபுல்லா காணாம போல. அவங்க கிட்ட இருக்க பவரை பார்த்தா டிமானிக் எனர்ஜி மாதிரி இருக்கு, ஆனா அது டிமானிக் எனர்ஜி இல்ல. இப்படியாப்பட்ட பவர் அவனுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி ஹீரோ அதை பத்தி யோசிக்கும் போதே சோசியல் வந்து கூகுள் நாயர்னு கூப்பிடும் போது அவனுக்கு நினைப்பே ரிட்டர்ன் வருது. அப்ப சோசியல் என்ன சொல்றா, நாளைக்கு வந்து ஃபைனல் மேட்ச் இருக்கு, அதுல தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்கன்னு சொல்றா. அப்ப சோசியல் என்ன சொல்றா, நாங்க வந்து எல்லாருமே நீங்க ஜெயிக்கிறதுக்காக சேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ சிரிக்கிறான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆமா என்னால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். அப்ப சோசியலோட தலையில கை வச்சுட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து சோசியல் ரொம்பவே வெக்கப்படுறா. நாளைக்கு நடக்க போற மேட்சுக்கு நீங்களா தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அல்சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோவும் சரி ஜாங்கியோனும் ஸ்டேஜ் மேல தான் நின்னுட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.